அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஈழத் தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பிலிருந்து கலைக்கிறோம் என்ற ஊடக செய்தியை வழங்க வந்திருக்கிறோம். இன்றைய கலைச்சூழல்ல தொடர்ச்சியாக ஈழ தேசத்துல தமிழ் தேசத்துல அந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான கொடுமைகள் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே ஒரு இன அழிப்பு மாறி தொடர்ச்சியாக இறப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் ஒரு விதிவிரியாளர் கொல்லப்பட்டது, மட்டக்களப்பு கிணற்றுக்கிளை நடைபெற்ற சம்பவங்கள், ஒரு தூக்கிலே தொங்கிய பெண் என்று பல பெண்களுக்கான சிறுவர்களுக்கான அழிவுகள் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த மாதம் பார்க்க போகிக்க பிக்குவால துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுமி, மூளாயில 11 வயது சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அதை விட திருகோணமலையில 17 வயது ஒரு சிறுவன், ஒரு சட்டத்தரணியின் மகன் கடத்தப்பட்டு மிக வன்கொடுமை செய்யப்பட்டு ஓடி வந்திருக்கிறான் தப்பி. இளம் பெண் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். இளம் ஆண் ஒருவர் காணாமல் போவதாக சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கிற செய்திகள். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிய வேணும், 52 வயசு பெண் ஒருவர் முல்லைத்தீவிலே கிணற்றுக்குள் போடப்பட்டிருக்கிறார். இதுக்கான தகவல்கள் என்ன நிலை என்றே எங்களுக்கு தெரியாது. இதை விட அண்மையில உங்களுக்கு தெரியும், வரணியில ஒரு எரிந்த நிலையில ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது போலவே நேற்றைய முன்தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே காட்டு பகுதியிலேயே ஒரு சடலம் காணப்படுகிறது, ஒரு ஆணின் சடலம் காணப்படுகிறது. இங்கே பார்த்தா கோப்பாய் பகுதியிலேயே ஒரு குறிப்பிடப்பட்ட பிரதேசத்திலே ஒரு இளம் வயது வாலிபன் இறந்து கிடக்கிறார். இப்படியே தொடர்ச்சியாக எங்கட தேசத்துல பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான நிலைமை படுமோசமாக போய்கொண்டிருக்கு. இதை நாங்கள் சாதாரணமாக விட்டுட்டு போகலாம். ஏன்னு சொன்னா, நேற்று முன்தினம் ஒரு இளம் ஆண் தான் சாராயம் குடிப்பதற்கு அம்மா காசு தரையில்ல என்று சொல்லி தாயை தள்ளி விழுத்து அந்த தாய் இறந்து போனா. வேற போதையாலையும் இன்னுமே நாங்கள் மீளுறதுக்கான ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கப்படையில. தொடர்ச்சியா இந்த போதை பொருள் எங்களோட பாடசாலை மாணவர்களிடையே பரவி கொண்டிருக்கு. நாங்கள் அறியவே எத்தனையோ பாடசாலை பிள்ளைகள் பாடசாலையில் இந்த வெளியில அவர்கள் இந்த போதையால பாதிக்கப்பட்டு கல்வியை நிறுத்தி வெளியில இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த போதை தொடர்ச்சி நீங்கள் நேற்றைய தினம் பத்திரிகைகளில வாழ்வெட்டு நடந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு எங்களோட இளைஞர்கள் வாழ்வெட்டை செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி எமது இளைய சமுதாயம், அதாவது எங்களை எதிர்கால தலைவர்கள் மிக மோசமான வழிமுறை தடுமாறி எங்களுக்கு இனிமேல் ஒரு எதிர்காலமே இல்லாத ஒரு சூழல்ல நாங்கள் மிக குழம்பி போயிருக்கிற நிலைமை, வீட்டுக்கு வீடு அவலோலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல எங்கள சமுதாயத்தை எப்படி காப்பாற்றுவோம் என்று நாங்கள் திணறிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எங்கட தேசத்துக்கான விடுதலை வந்தாலுடைய நாங்கள் எப்படி தலை நிமிர போகிறோம் என்ற கேள்வியோடுதான் அனைத்து தமிழ் மக்களும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை, சுய நிர்ணயத்துடனான இளமையுடனான ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இவ்வளவு சம்பவங்கள் நடந்து அதுகளையும் தாண்டி நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க இந்த சமூகத்துல கடந்த பல 10 ஆண்டுகளாக இனவழிப்பு போர் நடந்து அதுக்கான சர்வதேச நீதியை கோரிக்கொண்டிருக்கிறோம். அதை விட 16 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கட காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதியை கோரிக்கொண்டோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவை எவையுமே சாதிக்க முடியாத அளவுக்கு உலக பொறிமுறை உலகத்துக்குள்ள ஒரு பொறிமுறையை இந்த தூதர் ஆலயங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதிலே இருந்து எங்கட தமிழினத்தை எங்களை தமிழர்களுக்கான தீர்வை பாதுகாக்க வேண்டிய ஒரு அபாயகரமான சூழல்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற போட்டா போட்டிகள் எங்களுக்கான தீர்வை உலக பொறுமுறைக்குள்ள தமிழர்களுக்கான தீர்வுகள் தள்ளப்படாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் மக்கள் அமைப்புகள் நிச்சயமாக ஒரு முன்வர வேண்டும். இது ஒரு மிக பயங்கரமான சூழல்ல இந்த அழிவுகளோட எங்களோட தீர்வும் பிழைச்சு போச்சுன்னா எங்களோட எதிர்காலமே சூன்யமா போயிடும். அப்ப நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த அரசியல்வாதிகளையும் மக்கள் அமைப்புகளையும் உலக பொறிமுறைகளை எங்களோட தீர்வை வராமல் செய்து எங்களுக்கான சுதந்திரமான சுய நிர்ணயத்தோடான தீர்வு வந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த இன அழிப்புகள் வன்கொடுமைகள் இது தப்பலாம். அப்ப இன்றைய சூழல்ல மிக கவலையான சம்பவம். இன்று இந்திய துணை ஜனாதிபதி சென்ற வாரம் போயிருக்கிறார். அவர் அவரோட நின்ற அனைத்து தமிழ் தேசிய கட்சிகள் நின்ற படங்களும்
அவர்களுக்கான செய்திகளும் இந்திய பத்திரிகைகளிலும் முகநூல்கள் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா எங்களோட தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டாட்சி கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற சம்பவம் உண்மையில தமிழர் மனங்களில் மிக குழப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கூட்டாட்சி கோரிக்கை எவ்வளவு தூரம் எங்களுக்கான ஒரு சரியான வாய்ப்பை தரும் என்ற மிகப்பெரிய கேள்வி. இந்த கூட்டாட்சி கோரிக்கையைத்தான் இந்த தமிழ் தேசியவாதிகள் மும்முனையாக எங்களோட தமிழ் தேசியவாத அரசியல்வாதிகள் 3 நிலையில இருக்கிறோம். அந்த 3 அரசியல்வாதிகளும் விவாதிக்கிறது கூட்டாட்சிக்கான கோரிக்கை என்ற சம்பவங்களை கேள்விப்படைக்க மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால்